அத்தியாயம் 93 தீ எலும்புக்கூடு. இதற்கிடையில் 7வது மாடியில் தங்க நுழைவாயிலுக்குள் நுழைந்த பிறகு பார்த்திபன் ஒரு புதிய சூழலுக்குள் தன்னைக் கண்டார். அவர் நுழைவாயிலிலிருந்து வெளியே வந்தவுடன் அவரது கால்களுக்குக் கீழே எரியும் உணர்வை உணர்ந்தார். ஒரு சிறிய சுருங்குதலுடன் பார்த்திபன் அவசரமாக தனது கால்களை மானாவால் இணைத்து கீழே பார்த்தார். தரை கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது. சிவப்பு மண்ணிலிருந்து சில நெருப்புத் தீப்பொறிகள் வெளிவருவதையும் அவனால் பார்க்க முடிந்தது. திடீரென்று இன்னொருவர் அவருக்கு அருகில் வந்தார். பார்த்திபன் அவசரமாக திரும்பி தரனை பார்த்தார். தரன் அவன் அருகில் வந்தவுடன் குதித்தான். என்ன, ஏன் தரை இவ்வளவு சூடாக இருக்கு? இருவரும் கலங்கிய கண்களுடன் சுற்றுமுற்றும் பார்த்தனர். மரங்களோ தாவரங்களோ இல்லை. வானம் இருட்டாக இருந்தது. பொலி மேகங்களால் நிரம்பியிருந்தது. தூரத்தில் கூம்பு வடிவ எரிமலைகள், எரிமலை குழம்பு ஏரிகள் மற்றும் பெரிய சிவப்பு நெருப்புப் பாறைகளை அவர்களால் பார்க்க முடிந்தது. வெப்பநிலையும் அதிகமாக இருந்ததால் சில நொடிகளுக்குள் அவர்களுக்கு அதிகமாக வியர்த்தது. தரன் சுற்றுப்புறத்தைப் பார்த்து நடுங்குவதைத் தவிர்க்க முடியவில்லை. இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் பேசிய தருணத்தில் மேகங்களுக்குப் பின்னால் இருந்து கருமையான ஆடைகளை அணிந்த ஒரு உருவம் பறந்து வந்தது. அந்த உருவம் அதன் எல்லைக்குள் வந்த 2 நபர்களைப் பற்றி அக்கறையற்றதாக தோன்றி கொட்டாவிவிட்டது. பார்த்திபன் மற்றும் தரன் இருவரும் உடனடியாக அந்த உருவத்தைப் பார்த்தனர். அது பழுப்பு நிற தோலைக் கொண்டிருந்தது. அதன் தலையிலிருந்து 2 கருப்பு கொம்புகள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. மேலும் அந்த உருவத்தின் கண்களின் நடுவில் கண்மணிகளுக்குப் பதிலாக சிவப்புக் கோடுகளைப் பார்க்க முடிந்தது. அந்த இருவரையும் உற்றுப் பார்த்த பிறகு அந்த உருவம் குளிர்ந்த குரலில் பேசியது. நான் கீழே இறங்க வேண்டிய நேரம் வந்தாலும் இந்த மாடிக்கு யாரும் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சரி, இப்போது நீங்கள் இருவரும் என் எல்லைக்குள் காலடி எடுத்து வைத்துவிட்டதால் நான் உங்களுக்கு எதையும் கடினமாக்க மாட்டேன். என்னுடைய சோதனையில் தேர்ச்சி பெற நீங்கள் ஒவ்வொருவரும் 1000 நெருப்பு எலும்புக்கூடுகளைக் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். பேசிய பிறகு கருப்பு ஆடை அணிந்திருந்த அந்த உருவம் அதன் குறியீட்டு உருவத்தை உடைத்தது. பார்த்திபன் மற்றும் தரனின் பார்வையின் கீழ்த்தரையில் இருந்து ஒரு நெருப்பு எலும்புக்கூடு ஊர்ந்து வந்தது. எலும்புக்கூட்டின் கண்கள் குழியாகவும் அதன் உடல் கருப்பாகவும் இருந்தது. எலும்புக்கூட்டின் மார்பின் நடுவில் ஒரு நெருப்புப் பந்து எரிந்து கொண்டிருந்தது. உணர்ச்சியற்ற முகத்துடன் பார்த்திபனையும் தரனையும் பார்த்துக் கொண்டே அந்த உருவம் நெருப்பு எலும்புக்கூட்டை சுட்டிக்காட்டியது. நீங்கள் பார்க்க முடியும் என, இது ஒரு நெருப்பு எலும்புக்கூடு. அதன் மார்பின் நடுவில் எரியும் சிவப்பு நெருப்பு உருண்டை எலும்புக்கூட்டின் சக்தியைக் குறிக்கிறது. இந்த இடத்தில் 3 வகையான நெருப்பு எலும்புக்கூடுகள் உள்ளன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு வண்ண நெருப்பு மையத்தைக் கொண்டுள்ளன. சிவப்பு நிற உருண்டை மிகவும் பலவீனமானது. அது கிட்டத்தட்ட -D தரவரிசை வீரருக்குச் சமம். 2வது நிறம் நீலம். அது +D தரவரிசை வீரருக்குச் சமம். கடைசியாக ஊதா நிற உருண்டைகளைக் கொண்டவை வலிமையான எலும்புக்கூடு வீரன். அவை C தரவரிசை வீரருக்குச் சமம். நீங்க எந்த எலும்புக்கூடு வீரனைக் கொன்றாலும் பரவாயில்லை. அவர்களில் 1000 பேரைக் கொன்றால் போதும். நீங்கள் விசாரணையில் தேர்ச்சி பெறுவீர்கள். அந்த உருவம் சற்று நின்று எல்லா தகவல்களையும் விழுங்கிக் கொண்டிருந்த அந்த இருவரையும் பார்த்தது. நீ வேலை முடிச்ச பிறகு அடுத்த மாடிக்குப் போகலாம். ஏதாவது கேள்விகள்? தரனும் பார்த்திபனும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்களின் முகங்களில் ஒரு கசப்பான புன்னகை இருந்தது. என்ன ஆச்சு? பலவீனமான எலும்புக்கூடு -, தரவரிசை. தரன் +E தரவரிசையை மட்டுமே பெற்றார். மறுபுறம் அமைப்பிலிருந்து பணி நிறைவு வெகுமதியைப் பெற்ற பிறகு பார்த்திபன் நேரடியாக D தரவரிசையை உடைத்தார். ஆனாலும் இவ்வளவு நெருப்பு எலும்புக்கூடுகளைக் கொல்ல அவர்களுக்கு மாதங்கள் ஆகும். திடீரென்று தரன் கையை உயர்த்தி தயக்கத்துடன் பேசினான். என்ன வெகுமதி என்ன? தரனின் கேள்வியைக் கேட்டு மிதக்கும் உருவம் புருவத்தை உயர்த்தி அலட்சியமாக பேசியது. எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்துக் கொள்ளும் போது இந்த தளத்தைச் சுற்றி புதைக்கப்பட்டிருக்கும் நம்ப முடியாத பொக்கிஷங்களை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் உங்களுக்கான வெகுமதி. தரன் முகபாவனை அசிங்கமாக மாறியது. எனவே 1000 எலும்புக்கூடுகளைக் கொன்ற பிறகும் எந்த வெகுமதியும் கிடைக்கவில்லை. மேலும் எந்தவொரு புதையலையும் தடுமாறிக் கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 0% வாய்ப்பு உள்ளது என்பதை அவர் தனது அனுபவத்திலிருந்து அறிந்திருந்தார். ஒரு கணம் தரன் கபிலனை பற்றி யோசித்துவிட்டு புன்னகையுடன் தலையை ஆட்டினான்.
கபிலன் இந்த இடத்தைச் சுற்றி சாதாரணமாக நடந்தாலும் கூட விலைமதிப்பற்ற ஒன்றைக் கண்டுபிடித்து இருப்பான். தரன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தான். அவனுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. இதற்கிடையில் அவர்களுக்கு முன்னால் மிதந்து கொண்டிருந்த உருவம் கைதட்டியது. வேறு கேள்விகள் இல்லையா? பார்த்திபன் மற்றும் தரன் இருவரும் தலையசைத்தனர். அந்த உருவம் மீண்டும் அதன் உருவத்தை உடைத்தது. பார்த்திபனின் மற்றும் தரனின் மணிக்கட்டுகளில் பூஜ்ஜிய குறி தோன்றியது. சரி, நான் உன் உடம்பில் ஒரு கவுண்டரை வைத்தேன். நீ கொன்ற நெருப்பு எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையை அது உனக்குத் தெரிவிக்கும். கவுண்டர் 1000 அடைந்த பிறகு உங்கள் இருவருக்கும் முன்னால் ஒரு போர்ட்டல் உருவாகும். போர்ட்டல் உன்னை அடுத்த தளத்திற்கு அழைத்துச் செல்லும். அதன் இறுதி வார்த்தைகளைச் சொன்ன பிறகு அந்த உருவம் திரும்பி தூக்க முகத்துடன் மேகங்களுக்கு மத்தியில் மறைந்தது. கொம்பு உருவம் அவர்களின் பார்வையில் இருந்து மறைந்த பிறகு பார்த்திபனும் தரனும் ஒருவருக்கொருவர் பழகினர். இந்த பெரிய மாடியில் அவர்கள் மட்டுமே இருந்ததால் அவர்கள் ஒன்றாக சுற்றித் திரிவது அவர்களுக்கு நல்லது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று அவர்களிடமிருந்து சில மீட்டர் தொலைவில் தரை நடுங்கியது. திடீரென்று ஒரு கருப்பு எலும்புக்கூடு தரையில் இருந்து ஊர்ந்து சென்றது. அதன் மையப்பகுதி நீல நிறத்தில் இருந்தது. ஒரு பெருமூச்சுடன் பார்த்திபனும் தரனும் உடனடியாக போருக்குத் தயாரானார்கள். அவர்கள் முடிந்தவரை குறைந்தபட்ச நேரத்தில் 1000 எலும்புக்கூடுகளைக் கொல்ல வேண்டும். அதனால் அவர்கள் அடுத்த தளத்திற்கு முன்னேறலாம். அதே நேரத்தில் முதல் மாடியில் ஒரு சிறிய அதிர்ச்சி அலை ஒரு பெரிய மரத்தை உலுக்கியது. மரத்தின் உச்சியில் ஒரு சிறிய சிவப்பு பறவை அமர்ந்திருந்தது. அவள் வெறித்தனமாக சிரிக்கும்போது பறவையின் புருவங்களுக்கு இடையில் ஒரு அழகான தங்க நெருப்பு குறி தோன்றியது. கபிலன், நான் நேரடியாக +GD தரவரிசையை அடைந்துவிட்டேன். மேலும் எனது துப்பாக்கி சுடும் திறன்கள் முன்பை விட வலுவடைகின்றன. பியா உற்சாகமாக கத்தினாள். கபிலனை நோக்கிப் பறந்து சென்றபோது அவன் அவளையே கண் சிமிட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தான். நீ ஏன் இன்னும் சின்னவ? பியா நின்று கைலை ஒரு மங்கலான முகபாவத்துடன் பார்த்தாள். நான் உடைத்துவிட்டேன் என்று சொன்னேன். இந்த கம்பீரமான என்னை நீ சிறியவன் என்கிறாயா? கபிலன் உடனடியாக தனது முகபாவனையை மாற்றி அப்பாவியாக கண்களை சிமிட்டிக் கொண்டே பியாவைப் பார்த்தான். வாழ்த்துக்கள். அவனது நேர்மையற்ற வாழ்த்துக்களைக் கேட்டு பியா கண்களைச் சுருக்கினாள். ஒரு கைதட்டலுடன் அவள் அருகிலுள்ள மரத்தை நோக்கி ஒரு தீப்பந்தத்தை வீசினாள். கபிலன் உடனடியாக பக்கவாட்டில் நடந்து சென்று அருகில் இருந்த மரத்தில் மோதியதற்குள் பெரிய தலை அளவிலான தங்க நிற தீப்பந்தத்தை பார்த்து கண்கள் விரிந்தன. பூம்! கபிலனின் அதிர்ச்சியடைந்த பார்வையின் கீழ் மரத்தின் மேல் பகுதி சிறிய துண்டுகளாக வெடித்தது. கபிலன் அதிர்ச்சியடைந்த முகத்தை பார்த்த பியா அவனை நோக்கிப் பறந்து சென்று அவன் தலையின் மேல் அமர்ந்ததற்கு முன்பு அவள் முகத்தில் ஒரு பெருமையான வெளிப்பாடு தெரிந்தது. பாதி எரிந்த மரத்தை பார்த்து கபிலன் பெருமூச்சு விட்டான். அவள் ஒரு உயர்ந்த மரத்தை ஒற்றை நெருப்பு பந்தால் ஊதிவிட்டாள். அதுதான் எதிர்காலத்தின் சக்தி. +SSS ரேங்க் பீனிக்ஸ். சரி, இப்போ என்ன திட்டம்? பியாவின் வார்த்தைகளைக் கேட்டதும் கபிலன் சிரித்தான். வேறு என்ன, இந்த மாடியில இருந்து எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு போக வேண்டியது. இந்த திட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போது கபிலன் மைனஸ் தரவரிசையிலும் பியா +GD தரவரிசையிலும் இருந்தார். இருவரும் தங்கள் திறன்களில் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தனர். மேலும் மைனஸ் தரவரிசைக்கு மேல் எந்த அரக்கனையும் சந்திக்காதவரை அவர்களால் எதையும் எதிர்கொள்ள முடியும்.